கடவுளுக்கும் கடவுளாக அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதனால இவனை எந்த இடங்களும் செயல்பாடு அடிங்க, அது என்ன வாய்ப்பு வந்தாலும் பாத்துக்க. இது போன்ற விஷயங்களை சாதாரணமா கடந்து போகக்கூடிய நபர்கள் பாபாவின் மாணவர்கள் இல்லை என்பது தாய் சபை கட்சின்றீங்க. தாய் சபை கட்சியினுடைய செயல்பாடுகள் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இப்படி கீழ்த்தரமா நீ வாழ்த்து தெரிவிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் நான் மன்னிப்பு கேட்கணும். பொண்டாட்டி அல்லது உன் பொண்ணு தூங்குற இடத்துல விஜயோட போட்டோ கூட வச்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் நம்ம ஒரு உதாரணமா இருக்க முடியலன்னு சொன்னா விட்டு ஒதுங்கிட்டு பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாவும் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பனா இருந்துடா. ஐயோக்கியர்களுக்கு முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகள் எப்படி போறானுங்களா? நீங்க செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளுக்கோ இன்னைக்கு இந்த டிக்டாக் சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டுக்கு போகக்கூடிய பெண்களையும் ஒரே மாதிரியாக நான் பாக்குறேன். வாய்ஸ் ஆஃப் தடாரஹீம் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாரஹீம் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுளுக்கும் கடவுளினும் கண்மணியாய் பொன்மணியாய் வாழ்க வளர்க. இன்னைக்கு நாம பார்க்க போகக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், சட்டமன்றத்தில் முதல்வர் ஜோசப் விஜயை முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருக்கின்றார். பிறந்த நாள் வாழ்த்து கூறுவது அது ஒரு தவறான வார்த்தை இல்லை. ஆனால் முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் ஜோசப் விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுகின்றார் அப்படின்னும் போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை நீங்க பார்க்கணும். முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகாது. நாமும் இப்படி அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு வீடியோவும் போட்டிருக்க மாட்டோம். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கூட முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருக்கிறார். அதுபோல எண்ணற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருக்கிறார். அதே போன்று முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருந்தால் நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவர்களை விட இவர் தன்னை தனியா அவரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசணும்ன்ற அடிப்படையில் தான் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கடவுளுக்கும் கடவுளாக ஜோசப் விஜய் இருக்கின்றார், சி ஜோசப் விஜய் இருக்கின்றார் என்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். கடவுளை விட ஜோசப் விஜய் உயர்ந்த இடத்தில் வைத்து முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஃபாரூக் சொல்லி இருக்குது. பாத்தீங்கன்னா இது ஒரு வன்மையா கண்டனத்துக்குரிய வார்த்தை. கடவுளுக்கு நிகர் மனிதனை நாம மேற்கோள் காட்டக்கூடாது என்பது இஸ்லாமிய மரபு. அந்த இஸ்லாமிய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஃபாரூக் அப்படி அவர் இவருன்னு சொல்றது கூட எனக்கு வாய்ப்பு. அவன் இவன் என்று குறிப்பிடுதான் சிறந்தது. என்னை விட வயதில் மூத்தவராக இருக்கலாம். ஆனால் தரம் கெட்டு அற்பமான சுகத்திற்காக அவர் கடவுளை ஒப்பிட்டு முதல்வரை பேசியிருக்கின்றார் என்றால் அவனை அவர் இவர் பன்மையில் எப்படி பேச முடியும்? ஒருமையில தான் பேச முடியும். அப்படி என்ன ஜோசப் விஜய் உங்களுக்கு கொடுத்துட்டாரு? ஏன் இப்படி சட்டமன்றத்துல ஜோசப் விஜயை வானளவுக்கு உயர்த்துறீங்க? நீங்க மார்க்கம் தெரிஞ்சவர், தெரிஞ்சிருந்துட்டு இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டான். இப்ப தாவேக்கால சில பெண்கள் விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு தர்கால போய் நின்றுக்கிறதோ இல்ல விஜய் தான் எனக்கு அப்படின்னு சொல்றது என்ன மாறுபாடு? அவர்களுக்காக இஸ்லாம் தெரியாமல் அது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்து முஸ்லிம் லீக் என்ற ஒரு கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி நீங்க இப்படி தரம் தாழ்ந்து கேவலமாக உங்களை நீங்க வளர்த்துக்கிறதுக்காக நீங்க விஜயையே இப்படி பாராட்டு. விஜய் சாதாரணமா தமிழ்நாட்டினுடைய முதல்வர், அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் பார்க்க முடியாது. வானத்திலிருந்து குறித்து தேவதூதரெல்லாம் இல்ல விஜய். அல்லது மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்த மிகப்பெரிய மகாத்மாவும் இல்லை. நேற்று வரையில் பணத்தை வாங்கிட்டு நடிச்சு பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணி இன்னைக்கு அரசியல் குறித்து ஏதோ இந்த மக்கள் இந்த சினிமா மாவட்டத்தில் அவரை ஓட்டு போட்டு அவரை முதல்வர் ஆக்கிட்டாங்க. முதல்வர் தான் சொல்ல முடியும், முதல்வர் ஆக்கிட்டாங்க. அவருக்கு நீங்க வாழ்த்து சொல்வதற்கு அதுக்கு ஒரு வரைமுறை இல்லை. அந்த வரைமுறையை மீறி ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இப்படி கீழ்த்தரமா நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா அப்ப உனக்கெல்லாம் எதுக்கு இந்த சமுதாயம்,
எதுக்கு முஸ்லீம் லீக்ல முஸ்லீம் லீக்கே தரம் கட்டு போயிடுச்சு, அது வேற விஷயம். எப்படி தொடப்பக்கட்டைக்கு வந்து பட்டு பிரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இன்னைக்கு வந்து முஸ்லிம் உரிமைகளை நாசமாக்கக்கூடிய ஒரு கட்சியாக முஸ்லீம் லீக் இருக்கு. இன்னைக்கு நேற்று அல்ல, பாபர் மசூதி இடிக்கப்படும் போது கூட பாபர் மசூதி இடித்தது தவறு என்று பாராளுமன்றத்துல அன்றைய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் சுலைமான் சேட் அவர்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தார். யார? காங்கிரசினுடைய பிரதமர் நரசிம்மராவை எதிர்த்து. அதை கண்டனம் தெரிவித்து அவரே நீக்கின முஸ்லீம் லீக் தான் நீங்க. அதனால உங்களுடைய யோகியம் அயோக்கியத்தனம் எல்லாம் தெரியும். நீங்க அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ பதவிக்கோ எவ்வளவு கீழே இறங்குகின்றது தெரியும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக திமுக கிட்ட முற்றி போட்டு நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தீங்க. திமுக செஞ்ச அத்தனை துரோகத்துக்கு நீங்க துணை இருந்தீங்க. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான அனார்பாக் தர்கா இடிக்கப்படும் போது இதே காதல் மொழியும் முஸ்லீம் லீக் நிர்வாகிகளும் சைலண்ட் மூட்ல இருந்தீங்க. அம்மாப்பட்டினம் ரஹமத் நகரில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடிக்கப்படும் போது கூட நீங்க சைலண்ட் மூட்ல இருந்தீங்க. எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல திமுக. 1100 ஏக்கர் நெல்லை கான்மியான் பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்படும் போது கூட நீங்க சைலண்ட் மூட்ல இருந்தீங்க, எதிர்ப்பு தெரிவிக்கல. இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க. தாவேக்காக்கு ஆதரிப்பது முஸ்லீம் லீக்குடைய கொள்கை. சரி போங்க, வேணாம்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் எவ்வளவு கீழ்த்தரமா கடவுளை ஒப்பிட்டு விஜய வந்து சொல்றீங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் இவ்வளவு தரம் கெட்டு போறீங்க நீங்க? அரசியல்ல ஒரு வரைமுறை இருக்கா இல்லையா? நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? தாய் சபை கட்சின்றீங்க. தாய் சபை கட்சியினுடைய செயல்பாடுகளா இது. இதை பார்த்த இளைஞர்கள் நாளைக்கு அவன் வேற மாதிரியா போவானா இல்லையா? எல்லாருக்கும் நாம ஒரு உதாரணமா இருக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் நம்ம ஒரு உதாரணமா இருக்க முடியலன்னு சொன்னா விட்டு ஒதுங்கிட்டு பொண்டாட்டுக்கு நல்ல புருஷனாவும் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பனா இருங்கடா. ஏன்டா பொது வாழ்க்கையில இறங்கிட்டு அதுவும் சமூக அமைப்புல இறங்கிட்டு இன்னைக்கு நாடாரித்தனமான கேவலமான வேலைகளை செய்யறீங்க. நீங்க செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளுக்கோ இன்னைக்கு இந்த டிக்டாக் சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டுக்கு போகக்கூடிய பெண்களையும் ஒரே மாதிரியாவே நான் பாக்குறேன். அவங்கள குறை சொல்றானுங்க பொது தளத்துல நிறைய பேர். பெண்கள் பாருங்க இப்படி போறாங்க அப்படி போறாங்க. அயோக்கியர்களுக்கு முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகள் எப்படி போறானுங்க? பணத்துக்காகவும் பதவிக்காகவும். இந்த நபரை, இந்த ஃபாரூக் என்கின்ற இந்த நாயை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் செருப்பையோ அது வெறும் செருப்பால கூட அடிக்காதீங்க, மனத்துக்கு முட்டி கூட அடிக்காதீங்க, தீய முட்டி அடிக்கணும் அந்த நாயெல்லாம். அப்போ இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவி சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் அதிகார வெறிக்காகவும் சமுதாயத்தையும் மறந்து கேவலமான நிலைக்கு தள்ளப்பட மாட்டோம். அப்ப இவனை வந்து திருத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால இவனை எந்த கட்டாயம் செயல்பாடு அடிங்க. அது என்ன வாய்ப்பு வந்தாலும் பார்த்துக்கணும். எத்தனையோ வாய்ப்புகளை எதிர்கொண்டு இருக்கும், எத்தனையோ விசாரணைகளை எதிர்கொண்டு இருக்கும், எத்தனையோ புலனாய்வு அமைப்புகள் நம்மளை தூக்கிட்டு போய் விசாரிச்சு இருக்கான், எல்லாத்தையும் எதிர்கொண்டு இருக்கும். இது போன்ற விஷயங்கள நம்ம வந்து என்ன பண்ணணும்? சமரசமே கூடாது. இந்த நாய் மன்னிப்பு கேட்கணும். யார்? இந்த ஃபாரூக் என்ற சட்டமன்ற உறுப்பினர் நாய் மன்னிப்பு கேட்கணும். நான் பேசி தவறுன்னு சொல்லணும். அது அவன் எங்கெங்க போகணும் அங்கெல்லாம் செருப்பையும் கல்லையும் கொண்டு அடிக்கணும் நாய. நீ விஜய வந்து தலைமை தூக்கி வச்சுக்கு வேணான்னு சொல்ல, நீ விஜய பாராட்டுக்கு வேணான்னு சொல்ல, நீ உங்க வீட்டு நீயும் கொண்டாடி அல்லது உன் பொண்ணு தூங்குற இடத்துல விஜயோட போட்டோ கூட வச்சுக்க தப்புன்னு சொல்ல. அது உன்னுடைய நிலைப்பாடு. கடவுளுக்கு இணையாக கடவுளுக்கும் கடவுளாக அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆக இது போன்ற விஷயங்களை சாதாரணமா கடந்து போகக்கூடிய நபர்கள் பாபாவின் மாணவர்கள் இல்லை என்பது நிச்சயமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஃபாரூக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த வீடியோ. நிச்சயம் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற தலைவர்கள் எங்க இருந்தாலும் நீங்க கண்டுக்கிட்டு தயங்காதீங்க.